அச்சச்சோ! இன்னைக்கு ரேஷன் கடையில வேற அரிசி போடுறாங்க. நம்மளும் போக முடியாது. இந்த பிள்ளை ஒண்ணு பெத்து வச்சிருக்க பாரு, ஆம்பளை பிள்ளை. அதுட்ட சொன்னாலும் கேட்காது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணுமே. சரி, ஒரு ஐடியா பண்ணுவோம். ஒரு பிட்ட போட்டு பாப்பா. ஆதார் அட்டை இதெல்லாம் எடுத்து வைப்போம். என்னப்பா? என்னம்மா ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் வேடி பார்த்துட்டு இருக்கு. என்னம்மா உனக்கு விஷயமே தெரியாதாடா? என்னம்மா விஷயம்? இந்த ஆதார் அட்டையை கொண்டு போய் இது ஓட்டை இல்ல கொண்டு போய் ரேஷன் கார்டுல பதிஞ்சா 10,000 ரூபாய் தராங்களா? 10,000 தராங்களா? ஆமாடா. நான் போறேம்மா இன்னைக்கு ஒண்ணா மட்டும். இல்லடா, நானே போய் வாங்கிக்கிறேன். பரவாயில்லம்மா, நீ எங்க விசேஷத்துக்கு வர கிளம்பி இருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் வாங்கிட்டேன். உனக்கு எதுக்குமா கஷ்டம்? நான் போய் வாங்கிக்கிறேம்மா. நீ சொல்ற ரைட்டு. ஆனா அப்பா வந்து ஏன்டி அவனை போச்சோன்னு அப்படின்னு கேட்டாருன்னா நான் என்னடா பண்ணுவேன்? அவர்கிட்ட ஏமா சொல்ற? அவருக்கு தெரியாதுமா, உனக்கு தான் தெரியும். ஆமா, நம்மன்ற ஆள் 5,000 பிரிச்சுக்கலாமா? ஓ, அப்ப நம்ம அப்பாட்ட எப்பயும் சொல்லிடக்கூடாது. சரி சரி, போய் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு ஓடியாந்துரு. ஓகேமா. ஆமாடா, கொஞ்சம் பாத்துக்கிறேம்மா. நீ கொஞ்சம் லேட்டா போனாலும் மிஸ் பண்ணிடணும். நான் போயிட்டு வரேம்மா. இவன் தான் ரேஷன் கடையில போய் நின்று போன போடுறானா? போடுங்க. ஹலோ மா, என்னடா? என்னம்மா ரேஷன் கடைக்கு போனா காடை கொடுத்து 10,000 தருவேன்னு சொன்ன? ஆமா, இங்க வந்து பார்த்தா அரிசி பருப்பு போட்டு இருக்காங்கம்மா. கூட்டமா வேற இருக்கு. ஐயோ, நிறைய கூட்டமா இருக்கா? ஆமா. சரி, அவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே கூட்டம் எப்ப குறையும்னு. ஏமா என்னம்மா, நீ என்ன அரிசி பருப்பு வாங்க அனுப்பியா இல்ல 10,000 வாங்க அனுப்பிட்டியாமா? 10,000 ரூபாய் அது சொன்னாங்கடா. இருந்தாலும் அரிசி வாங்கணும்னு நீ இப்போ சொன்னா போக மாட்டேல. அதான் அரிசி, பருப்பு, எண்ணெய், ஜீனி, இன்னும் என்னென்ன போடுறாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரியா? நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வர முடியும். வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு அந்த பழைய கஞ்சிக்கு ஊத்தி குடிச்சிட்டு உக்காரு. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா? நீ என்னை பத்தி தெரியாம இருக்க. என்ன நீ ஏமாத்திட்டல. வரும்போதே அரிசி, ஜீனி, பருப்புலாம் வித்து விட்டு காசு ஆக்கிடுறேன். சரியா? பாய். டே அப்படிலாம் செஞ்சிடாதடா. இந்த மாசம் டீ போட ஜீனியே இல்லடா. பார்த்து நிதானமா வாங்கிட்டு வாடா. ஐயோ, இவ வேற போனை கட் பண்ணிட்டானே. தேவையில்லாம மாட்டிக்கிட்டோமோ. சொன்ன மாதிரி வித்துட்டு வந்துட்டானா. இந்த மாசம் சாம்பாருக்கு பருப்பு இல்ல, டீ போட சீனி இல்ல, இட்லி கூற வைக்க அரிசி இல்ல. என்னதான் செய்ய போறோன்னு தெரியலையே. சரி, எப்படியாவது பாப்பா அட்ஜஸ்ட் பண்ணி. நம்ம பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டான். நம்மள வாயில தான் சொல்லுவான். எப்படி வாங்கிட்டு வந்துருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும்? ஏமாத்துறதுன்னா இப்படித்தான் ஏமாத்தணும்.